ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். உலக அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திக்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு டாபிக். இதை பற்றி நான் நேற்று போட்டுருவோம், சில தினங்களுக்கு முன்னே நான் போட்டிருக்கணும், ஆனால் நான் போடலை. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போடுறேன். நாம் ஒருத்தர் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். அவர் எவ்வளோ பெரிய ஆள், இவர் மாதிரி தான் வாழ்க்கை ஆகணும், அவர் மாதிரி தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்திருப்போம். அப்பேற்பட்ட இன்ஸ்பிரேஷனாக எடுத்த சில மனிதர்கள் இவர் இப்படி பண்ணியிருக்காரான்ற இதுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில வீடியோக்கள் வந்திருக்கு. ஒரு நபர், அவர் பேர் தான் ஜெர்பி எபிசன்னு சொல்லக்கூடிய ஒரு பாலியல் மாமாவளி செய்ய வச்சுக்கணும். பாலியல் தொழில் செய்யப்பட்ட, அதாவது பெண்களை வச்சு பல சின்ன சின்ன பெண்களாக கடத்தி பாலியல் தொழில் பண்ணுறது அவர் பொழுதுபோக்கு அவருடைய தொழிலே. அவர் 2019 சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அவர் அமெரிக்க அரசாங்கம் கைது பண்ணி பிள்ளைங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அவரை பற்றி ஒரு டீட்டெயில் 2026 ஜனவரி 31 ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவர் அமெரிக்காவில் ஒரு தீவை விலைக்கு வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1000 விஐபிகளை அங்கே வர வச்சு அவங்களுக்கு பெண்களை சப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன பொண்ணு பாலியல் பல பெண்களை சப்ளை பண்ண கடத்தி அவங்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த பாலியல் இத்தகைக்கு அடையக்கூடிய அந்த விஐபிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி அதில் ஏற்கனவே கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபருடைய இப்போதைய அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப், உலகம் முற்றக்கூடிய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கிங், பில் கேட்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யா தெரியல. ஸோ அதனால் இப்போ இது ஒரு மிகப்பெரிய உலக லெவலில் ஒரு பேச்சு பொருளாக போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னால் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா ரஷ்யா இருக்குதுன்னு சொன்னாங்க. கேஜிபின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அமைப்பு, ரஷ்யாவுடைய அந்த உளவுத்துறை எப்படி முன்னாடி மொசாட்டுகளோ அது மாதிரி அந்த உளவுத்துறை அமெரிக்காவை இந்தியாவில் எந்த விதமாக வைத்திருக்கக்கூடாது, வணிக உறவு தண்டிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கோபமடைந்த இந்த ரஷ்யா இந்த வேலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு சில அதிபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஐபிகள் படத்தை பார்த்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்காகி நின்றுட்டுருக்கிறாங்க. நானும் ஷாக்காகி நின்றுட்டுருக்கிறேன். இவர் இப்படிப்பட்டவரான்ற அளவுக்கு ஐரோப்பில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சார்ந்த பல பேர் இவரோட தொடர்பு வந்திருக்காங்க. இந்த ஜெர்பினோட ஜெர்பி எபிசனோட தொடர்பில் இருந்து. ஸோ இதெல்லாம் உலக லெவலில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறையாக ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லிட்டுன்னு தெரியல. காம இச்சை என்பது ஒவ்வொருத்தருடைய மூளையை மறைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல உலக லெவலில் நல்ல பேர் வச்சுருந்தவர் கூட இது மாதிரியான அவரோட தொடர்பு கொண்டு ஏண்டான்னு சொல்லிக்கிட்டு பில் கேட்ஸ் இது வருத்தம் சொல்லியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட நான் மீட் பண்ணது நான் தப்பு நினைக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி உலக லெவலில் பேசக்கூடிய பொருளாக இருக்குது. இந்தியாவிலும் பல விஐபிகள் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய யாருன்றது கூடிய விரைவில் அம்பலப்படுத்தப்படலாம்ட்டு ஒரு இதுக்கு போயிட்டுருக்குது. நம்ம நீங்களாம் கெஸ் பண்ணிப்பீங்க யாருன்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.